வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர்ற நேரத்தில் உச்சகட்டத்தில் வர்ற போது பெரியார் கொடுத்த அறிக்கை, இந்த காங்கிரஸ்கார ஆட்சி தப்பு பண்ணிருச்சு, இந்த காலி பேர் 4 பேரை ஆரம்பத்திலே துப்பாக்கியில் சுட்டிருந்தா இந்த போராட்டம் அப்பயே நின்று போயிருக்கும், துப்பாக்கி போலீஸ் கையில் வச்சிருக்கிறது எதுக்கு, சுடுறதுக்கு தானே அப்படின்னு சொன்னாரா இல்லையா கேட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று சொன்னால் மனசு வலிக்கும். ஊத்துக்குடி அந்த போராட்டம் நடக்கிற போது ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை யூனிஃபார்மோட இருக்கிற போது பட்ட பகல்ல பல பேர் சேர்ந்து அவனுக்கு பெட்ரோல் ஊத்தி அவனை துடிக்க துடிக்க எல்லோருக்கும் முன்னால கொளுத்துனாங்க. அவன் கதறி கதறி செத்தான். செத்ததுக்கு பிறகு கைகொட்டி சிரித்தாங்க. அவனுடைய பெயர் ராமசாமி. அதற்கு அப்புறமா தான் தெரிந்தது அவனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பெயர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு தன்னுடைய பெண்ணுக்கு பேர் வைத்தவன் இந்தி வெறியன் என்று உயிரோடு கொளுத்தப்பட்டான். அது ஒரு கொடுமைன்னா அதை விட பெரிய கொடுமை, அவனை உயிரோடு கொளுத்தியவர்களுக்கு மொழிப்போர் தியாகி பென்ஷன் வந்தது. இந்த பின்னணி எல்லாம் தெரிந்தாதான் இந்த போராட்டம் என்ன, போராட்டத்துக்கு பின்னால் வந்துச்சு, போராட்டம் மக்கள் மாணவர்கள் மத்தியிலும் தான் வந்துச்சு என்பது உண்மை, நான் மறுக்கவே மாட்டேன். இந்த நடந்த சம்பவம் அது வந்ததுக்கான காரணம் உங்க பின்னணியை நான் வந்து ஏற்கிறேன். ஆனா இந்தி திணிப்பு அல்லது இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக ஆட்சி கட்டில் அமர்வதற்கு பெரிதும் உதவியது.